கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் பிளஸிங் ஸ்டான்லி அவர்கள் நம்மோடு கூட இருப்பதை குறித்து நம்ம அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். நம் அனைவரின் சார்பாக மிகுந்த அன்போடு கூட நம்ம அவர்களை வரவேற்கிறோம். சகோதரர் அவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலே மிஷனரி பணியை செய்து அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் நாம் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்கள் மத்தியில் வரத்தக்கதாக தேவன் தந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அழைத்த அன்பு சகோதரருக்கும் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தி வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்தும் தெரிவிக்கிறேன். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, உடைய மாறாத கிருபைக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கவும், அடியனை மறைத்து நீர் பிள்ளைகளோடு வெளிப்படவும், நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளூடாய் தேவனாய் கர்த்தர் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணவும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த தகப்பனே, ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒருவேளை இந்த அதிகாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் யோசபாத்தோடு எவ்விதமாய் இடைப்பட்டார், எவ்விதமாய் பேசினார் என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களுக்கு பஞ்சமில்லை. காலை முதல் எல்லாருடைய வாட்ஸ்அப்பிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வாக்குத்தத்தம் வந்திருக்கும். அதெல்லாம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியாது. கவனித்து பார்த்தீங்கன்னா அதே 100 வாக்குத்தத்தம் தான் திரும்ப திரும்ப வரும். ஒருவேளை காலை முதல் டெய்லி 365 நாள் நமக்கு வர்ற வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்குள்ளே வந்து பழிச்சிருந்துச்சுன்னா இந்தியாவில் நீங்களும் நானும் அம்பானியை விட பெரிய, அதானியை விட பெரிய ஆட்களாக இருப்போம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம தான் உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசிகளாக இருப்போம். ஏன்னா அவ்வளோ வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நிறைவேறிச்சா பிரதர் அப்படி கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நிறைவேறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன பிரதர், எடுத்தெடுப்பில் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, வார்த்தையை கொடுக்க போகிறீங்க, ஆனால் ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குதுன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் அந்த வார்த்தைகளை பெற்ற உடனே நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. கையை தட்டுங்க, காலை தட்டுங்கன்னா நீங்களும் இப்போ அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு எழுப்பி போயிடுவீங்க. ஒருவேளை நாங்கள் கையை தட்ட சொல்ல வேண்டியதில்லை, உங்களை பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு இப்போ இதை தரப்போகிறார், அதை தரப்போகிறான்னு சொன்னால் நீங்களே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்தவும் செய்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது கிட்னி தராரு, புது ஹார்ட்டு தராருன்னா ஓ அல்லேலூயா அப்படின்ட்டு எழுப்பி போயிட்டே இருப்பீங்க. அப்போ பிரதர் இதெல்லாம் இல்லையா பிரதர், தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விரோதியான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, அதை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் ஜனங்களுக்குள்ளே ஏன் நிறைவேற மாட்டேங்குது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை எழுதி வச்சாலும் சரி, போர்டா தொங்க விட்டாலும் சரி, ஒரு காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்க போகிறதில்ல. ஒருவேளை உத்தமனாய் ஒருவேளை யோசபாத்தின் இடத்துல தேவன் கண்ட காரியங்கள் அது உங்களுக்குள்ளே நிறைவேறுகிற வரைக்கும் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது. எப்படி யோசபாத்தை தேவனாய் கர்த்தர் உத்தமனாய் பார்த்தாரு, நீ திடமனதாக இருந்து காரியத்தை மாத்திரம் நடத்திக்கிட்டே இரு, எதை பற்றி கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார்னு எப்படி சொன்னார்னா அந்த உத்தமனுக்கு உண்டான தகுதியும் பலனும் அவனுக்குள்ளே இருக்கத்தக்கதான ஒன்றாக இருந்தது. அப்போ ஒரு தப்பே பண்ணலையா பிரதர்? இல்லை, இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரமே பார்த்திங்கன்னா தவறு செஞ்சுட்டு தான் வரார்.
ஆனால் அவனுக்கும் ஆண்டவனுக்கும் நடுவாக இருக்கிற மிகப்பெரிய உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது, தேவன் எதனால் சில காரியங்களை அவனுக்கு மன்னித்தார், எதனால் தேவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்பது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றாக வேத பகுதி என்பது நமக்கு போதிக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை 2 நாளாகமும் 19:2-3 வாசித்தீரானால் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நல்லா கவனிங்க, உன் மேல கர்த்தருடைய கடும் கோபம் வர இருந்தது. ஏன்னா கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகித்தா என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது அங்கே வைக்கப்படுகிறது. கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்க முடியுமா? நீ அப்படி சிநேகித்தபடினாலே கர்த்தருடைய கடுமையான கோபம் உன் மேலே வர இருந்தது. அப்படி யாரை அவர் சிநேகித்தார்? முந்தின அதிகாரத்தை நீங்கள் பிற வீட்டில் வாசிக்கிடுங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் அங்கே அழகாய் தெளிவாய் காண்பிக்கிறார். முந்தின அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவோடு அவர் அங்கே சிநேகமாய் கடந்து போவது எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலினுடைய ராஜா யார் அப்படி கேட்டிங்கன்னா, அவர் நேசித்ததாக ஒரு 400க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜா நேசித்த தீர்க்கதரிசிகள் 400. இஸ்ரவேல் ராஜா பகையாய் பார்த்த தீர்க்கதரிசி ஒருத்தர், அவர் பேர் அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்ன பேர் சொல்லுங்க? மிகாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 400 தீர்க்கதரிசிகளை நேசிக்கிறார், ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை பயக்கிறார். உங்களை சொன்ன மாதிரியே இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறவனை உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுகிறவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிப்பீங்க. அதே மாதிரி அவருக்கு 400 பேரை பிடிச்சி தானே, ஒருத்தனை மட்டும் பிடிக்கலை. எப்பவுமே உலகத்தில் ஆதி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையை பேசுகிற தீர்க்கதரிசிகள் ரொம்ப கம்மி தான். எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தும் போது சொன்னார், ஐயா 70 வருஷம் ஜனங்கள் சிறையிருப்புகள் இருப்பாங்க, 70 ஆண்டுகள் கழித்து தான் உனக்கான விடுதலை வரும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார் எரேமியா. அது வரைக்கும் உனக்கு விடுதலை கிடையாதுன்னார். அப்போ நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பி சொன்னாங்க, இல்லை உனக்கு 6 மாதத்தில் கர்த்தர் விடுதலை தருவார், 1 வருஷத்தில் விடுதலை தருவார் அப்படின்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் கூட்டம் எழுப்பி அன்றைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது. இப்போ ஜனங்களுக்கு பொதுவாக யாரை பிடிக்கும் பிரதர்? ஜனங்கள்லாம் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் பிறகு யாரையோ நான் சொல்கிறேன் பேர் விடாது இல்லையா, அதனால் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், உங்களை தான் நான் சொல்கிறேன். அப்போ ஜனங்களுக்கு யாரை பிடிக்கும் பிரதர்? 70 வருஷம் நீ காத்திருந்தால் தான் விடுதலைன்னு சொல்கிறவனை பிடிக்க போகிறதே இல்லை, நாளைக்கு உனக்கு விடுதலைன்னு சொல்கிறவனை தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அன்றைக்கு எரேமியாவையும் எரேமியனுடைய வார்த்தைகளையும் மிகவும் பகைத்தார்கள், நையாண்டி பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க. 20ஆம் அதிகாரத்தில் எரேமியா வாழ்க்கையை வெறுத்து போய் ஆண்டவர் பார்த்து சொல்லார், நீர் என்னை ஆட்கொண்டீர், நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னை ஆளுகை செய்தீர், நீர் என்னெல்லாம் சொன்னீரோ அந்த வார்த்தையெல்லாம் சொன்னேன், ஆனால் அதே வார்த்தையினால இன்றைக்கி நான் பரியாசம் பண்ணப்படுறேன், அதே வார்த்தையினால நான் அவமானப்படுத்தப்படுறேன், இனிமேட்டு உடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த போகிறதில்ல, ஊழியமே பண்ண போகிறதில்ல, தீர்க்க தரிசனமே சொல்ல போகிறதில்லைங்கிற அளவுக்கு புலம்புறார் எரேமியா. ஆனாலும் வசனம் சொல்லுது, அவருடைய இருதயத்தில் அடைபட்டு எரிந்த அந்த வேத வசனம் என்பது மீண்டுமாய் அவரை தூண்டி எழுப்புகிறது. இதெல்லாம் நாட்டில் நடக்கையா, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படின்னு சொல்லி அவருடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிந்ததான வேத வசனம் அவரை மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அடுத்த வசனத்திலே சொல்கிறார், இல்லை கர்த்தரை என் கூட இருக்கிறார், நான் ஊழியம் பண்ண போகிறேன். நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக புரிஞ்சு கொள்கிற வார்த்தைகளிலே நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அப்போ என்ன பிரதர், ஜனங்கள் எல்லாருக்கும் தன்னை ஒருவேளை யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுவாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும், தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டினா பிடிக்காது. அப்படி தான் இஸ்ரவேலின் ராஜா இருந்தார். 400 தீர்க்கதரிசிகளை நேசித்தாலும் தேவன் அவரை பகைத்தார்.
தேவன் பகைக்கிற ஒரு மனிதனோடு சிநேகமாக இருந்தால் தேவனுடைய கடும் கோபம் நம்ம மேலே வரும் என்று வேத வசனம் சொல்கிறது. தேவனாய் கர்த்தர் சொல்ல, நீ உத்தமன் என்று தேவனுக்கு முன்பதாக விளங்கணும்னா உன்னுடைய நட்பு யாரு, நண்பர்கள் யாரு, உன்னுடைய உறவு யாரு, உங்ககிட்ட நெருக்கமாக இருக்கிறவர்கள் யார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழமொழி கூட சொல்லுது இல்லையா, ஆங்கில பழமொழி, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. உலக பிரகாரமாகவே சொல்லப்படுதுன்னா கர்த்தர் அவ்வளவாய் பார்க்கிறார். அப்போ பிரதர், மற்றவங்க கூட வித்தியாசமான மனிதர்களுடைய பழகிறது தப்பா பிரதர்? பழகினா அந்த மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா எண்ணமும் புத்தியும் உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கிரியை செய்யும். அவனுக்குள் இருக்கிற பிசாசு, அவனுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைகள், அவனுக்குள்ளே கடந்து வருகிற வித்தியாசமான காரியங்கள், அதெல்லாம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறீர்களோ, யாரிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறீர்களோ, அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மாற்றமே கிடையாது. நீங்கள் அப்படியே திருநெல்வேலிக்கார் யாராவது ஒருத்தர் கூட கொஞ்சம் அப்படியே போய் சுற்றிட்டு வந்தீங்க, நீங்களாம் சென்னை வந்து செங்கல்பட்டு வந்து உங்கள் பாசெல்லாம் மாறினாலும் ஒரு வாரம் அப்படியே திருநெல்வேலி பக்கம் ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஏழை என்ன அப்படிம்பீங்க. அப்படியே ஏழைன்னு சொல்கிறேன் அப்படி நார்வேல் பக்கம் அப்படியே 2 நாள் சுற்றிட்டு வந்தோன்னா என்ன மக்கா என்ன சொல்கிறேன்னு கேட்பான். பாசை உட்பட எல்லாம் மாறும். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை குறை பேசுகிறவனா இருந்தான்னா, அவங்க கூட ஒருவேளை நீங்கள் பழகிற ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனும் கொஞ்சம் நல்ல மனைவி நடத்த சரியில்லாமல், பிள்ளைகளை குறை பேசுகிறவன், இப்படி பல விதமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. யாருடைய தொடர்பு நமக்குள்ளே இருக்கிறதோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால தான் கர்த்தருக்கு கோபம் வருது. நான் வெறுக்கிறவனை, நான் பயக்கிறவனை, நான் விரோதிக்கிறவனை நான் விலக்கி வைத்துறவன்ட்டு நீ எப்படியா சிநேகமாக இருப்ப? அதனால கர்த்தருடைய கடுங்கோபம் மேலே வந்து. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்போ யோசபாத்து தவறே பண்ணலையா பிரதர்? தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன் நல்ல தன்மை நிறையா இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் சின்ன தவறு பண்ணிட்டாரு, கர்த்தர் அதை மன்னிக்கிறாரு. அப்படி தானே யாருக்கு? தாவீதுக்கு மன்னிச்சார் இல்லையா? பச்சைபால் விஷயம் தவிர வேற ஒரு பாவம் செய்யாதவன் என் தாசனார், அந்த பாவத்தை மன்னிச்சார். வாழ்க்கையே பச்சைபால் மாதிரி 1000 பேர் இருந்தால் எப்படி கர்த்தர் மன்னிப்பாரு? ஒரே ஒரு பச்சைபால் தான் இருந்தார். யாருக்கு? அப்போ அதை ஆயிட்டுக்கொள்வாரா பிரதர்? ஒன்று சைடில் வச்சுக்கிட்டோமான்னு கேட்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஐயா அவர் தீமை செஞ்சாரு, தவறு செய்தாரு, அது நிமித்தமான தண்டனையும் பெற்றாரு, ஆனால் தேவன் மன்னித்தார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஒரே பச்சைபால் தான் இருந்தார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் பிரதர்? ஒருவேளை மனுஷனுடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் என்ன பார்க்கிறார் பிரதர்? அதை விட நிறைவானது என்ன இருக்குன்னு பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையே அப்படிதான். ஒரு வீட்டை பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வீட்டை பார்த்தாரு, சாராள்கிட்ட குறை இருந்தது, ஆனாலும் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிச்சாரு. அப்படியே திரும்பி வந்தால் லோத்துடைய வீட்டில் பார்த்தா கூட லோத்து நிமித்தமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய கிருபை கிடைச்சது. மனைவி சரியில்லை தான், சொல்லிட்டே போகலாம். போத்திபார் வீட்டை பார்க்கும்போது தேவனாய் கர்த்தர் அந்த வீட்டினுடைய இரத்த பந்தமே இல்லைன்னா கூட அங்கே இருக்கிற யோசேப்பை பார்த்தாரு. இதெல்லாம் நீங்கள் விளங்கிக்கலாம். அப்போ தேவனுடைய பார்வை என்ன பிரதர்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கண்டிப்பாக குறை என்பது சிலது இருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் பிரதர் அது களையப்பட வேண்டியதா? நிச்சயமாக களையப்பட வேண்டியது, யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி மகன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஐயா வாழ்க்கையில் என்னென்ன குறை, என்னென்ன காரியம், தடைகள் எவ்விதமாக ஏற்படுகிறதோ உடனே மனிதன் விழித்து, ஐயா ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்குதுன்னு யோசிக்கணும். ஆனால் அடுத்தவன் சொல்ல முடியாது இல்லையா? இதனால தான் நீங்கள் தண்டிக்கப்பட்டீங்க, இதனால தான் இந்த பாதிப்பு, இதனால தான் இது நடந்தது அப்படி நாங்கள் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவரவர் யோசிக்கணும், ஏன் நடந்தது, எதற்காய் நடந்தது. ஏன்னா வேத வசனங்களை நமக்கு அப்படி நிறைய காரியங்களை நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் சில வேளைகளை சில தீமைகளை அனுமதிக்கிறார். சமாரியா பட்டணத்தில் பலவிதமான தேசத்தார் வந்து குடியேற்றி வைக்கப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 17 பார்க்கிறோம். அப்படி எல்லாரும் வந்து குடியேற்றி வைக்கப்பட்டதுனால பலவிதமான பழக்கங்கள் உள்ள வந்துச்சு. கர்த்தர் அதனால கோவப்பட்டு என்ன பண்ணார் பிரதர்? சிங்கத்தை அனுப்பி எல்லாரையும் கொண்டார். ஏயா சிங்கம் வாழ்க்கைக்குள்ளே வருது, ஊருக்குள்ளே வருதுன்னு யார் சிந்திக்கணும்? சமாரியா பட்டணத்தார் சிந்திக்கணும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளை ஏன் என்று சிந்திச்சோன்னா விளங்கிடும். அடுத்தவங்க சொல்ல முடியாது. எங்கே நான் திரும்ப சொல்ல, அடுத்தவங்க சொல்கிறது ரைட்ஸ் கிடையாது.
இந்த குறையினால இந்த காரியத்தை தேவன் உன் வாழ்க்கையில நியாய தீர்ப்பாய் கொடுத்தார் என்று உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் எந்த ஊழியக்காரனுக்கோ யாருக்குமோ அதிகாரம் தரல. ஆனா கர்த்தர் சுட்டி காட்ட சொல்றாரு. யோசுவ சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட வந்து எல்லாம், ஐயா எங்களுக்கு ராஜா ஏற்படுத்துன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னாருப்பா அந்த ஜனங்களுடைய பேச்சே கேளு, அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ராஜா வரட்டு, ஆனால் ராஜா வந்தால் என்னென்ன தீமை வரும் என்பதை அவனுக்கு கரெக்டாக சொல்லு. ஆனால் கேட்க மாட்டான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு தீமைக்காகவே சில ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்ம ஆண்டவர் சித்தம் பிரதருமாக அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய விஷயத்தில் அதான் நடந்தது. கர்த்தர் ஜனங்க பேச்ச கேளு, அவன் செருப்படி வாங்கிட்டு அலையிட்டோன்னாரு. கர்த்தர் சில நேரம் ரொம்ப ஆசைப்படுறான், விட்டுரு செருப்படி வாங்கிட்டு அப்புறம் புத்தி வரட்டுன்னு விட்டுருவார். நீங்கள் உடனே ஆண்டுடைய சித்தாடி போக முடியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார், ஒரே வசனத்தை பிடிச்சிட்டு போகக்கூடாது. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அதான் சொன்னால் கேட்க மாட்டான். நீ அவன் இஷ்டத்துக்கே விட்டுரு, ஆனால் சொல்லு ராஜா வந்தாருன்னா என்னென்ன பாதிப்புறன்னு பட்டியல் போட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு விட்டுருன்னார். நான் சொல்கிறதெல்லாம் வேத வசனங்கள். அப்போ தேவன் என்ன செய்கிறார் பிரதர், சில நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி சில வேலையெல்லாம் செய்வார். இப்போ நம்ம தான் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும், ஓஹோ இது இப்படி போதா, இதனுடைய காரியம் எப்படி வந்தது, இதனுடைய காரியங்கள் என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம தான் சில வேலை யோசிக்க வேண்டியது இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் சொல்ல, நண்பன் யாரு, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற, விசுவாசத்தோடு இருக்கிற, விசுவாசத்தோடு பேசுகிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த மகிமைக்குள்ளாக நடத்தலாம், அந்த காரியங்கள் நோக்கி நகரலாம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதமாக நடத்துவார். வித்தியாசமான மனிதர்களோடு இருந்தால் என்ன செய்வது? அப்போ அவனுக்குள்ளே வேலை செய்கிற பிசாசு உனக்குள்ளே வேலை செய்யும், அவனுக்குள்ளே வேலை செய்கிற தரித்திரம் உனக்குள்ளே பிடிக்கும், அவனுக்குள்ள இருக்கிற சகலமும் உனக்குள்ளே வராமல் இருக்காது. அதனால சொல்கிறாரு, ஐயா நீ தேவன் பகைக்கிற, தேவன் வெறுக்கிற, தேவன் பிரியமில்லாத இருக்கிற ஒரு மனுஷனோடு உனக்கு சிநேகம் என்ன? உத்தமனா விளங்கணும்னா முதல்ல இந்த நட்பை கட் பண்ணுன்றார். விளங்கினா நீங்கள் உத்தமனாக மாறிடுவீங்க. திடமனதாக இருந்து காரியத்தை நடத்தலாம். நீங்கள் நடத்துகிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்வார். இப்போ யாரை கட் பண்ணுறது பிரதர் இல்லையா? இப்போ என் மனைவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டில் குடும்பத்தில் பெரிய சண்டையை போட்டுட்டு மனைவி பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு போகிறேன் நின்னா கூட ஃபோன் பண்ணிட்டான்னா அரை மணி நேரத்தில் பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருவா. அரை மணி நேரம் தான், ஒரு 15 நிமிஷம் தான் வீட்டில் உட்காந்துருவா. இன்னொருத்தரோட சேனா எகெயின் பண்ணி எகிரி ஓடிடுவா. என்ன பேசுறது, யார்கிட்ட பேசுறது, என் நட்பு என்ன, அந்த நட்புக்கிட்ட நான் பேசுறதுனால ஒரு நாளைக்கு அதிகமாக செலவழிக்கிறேனே, அது வாட்ஸ்அப் சேட்டிங்காக இருக்கலாம் அல்லது வேறு பேச்சாக இருக்கலாம். பேசி முடித்தோடனே என் மனநிலைக்குள்ளே என்ன மாற்றம் வருகிறது? என்னுடைய ஃபெய்த்து கூடுதா, எனக்குள்ள ஒரு தரிசனம் உண்டாகுதா, தேவனுக்காக அர்ப்பணிக்கு ஓடணுங்கிற எண்ணம் உண்டாகுதா, அல்லது பேசி முடித்த பிறகு என் எண்ணங்களில் என்னென்ன மாற்றம் வருது? அது யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், கூட பிறந்தவளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், கர்த்தர் ஒருவேளை அதை கட் பண்ண சொன்னால் கட் பண்ணி தான் ஆகணும். இது இந்த பகுதியில் சொல்றார். இப்போ கர்த்தருடைய கடும் கோபம் வர இருந்தது, ஆனாலும் அவனை மன்னிச்சுட்டார். ஏன் மன்னிச்சார் தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 19:3. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். நல்லா கவனிங்க. விக்கிரகங்களை அகற்றி தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான். அந்த நேராக்கின விஷயத்தில் தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, சில நன்மைகள் உங்ககிட்ட காணப்பட்டது, அதனால வர வேண்டிய கோபம், உன் மீது இருந்த கோபத்தை நான் தவிர்த்துட்டேன்றார். கர்த்தருக்கு முன்பதாக இருதயத்தை நேராக்குகிற விஷயம் என்று வேத பகுதி என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோதாமை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லப்படுகிறது, ஐயா அவன் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான் என்பது வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. எப்படிங்க நேராக்க முடியும்? என் வாழ்க்கையை ரோட்டில் இருக்கிற ஒரு பாவியோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா என் வாழ்க்கையில் நேராக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் பரிசுத்தவானிலும் பெரிய பரிசுத்தவான்.
ரோட்டில் போகிற குடிகாரனோடு, வேசிக்கல்லனோடு, வித்தியாசமான மனிதர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்மளே முடிவு பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்னா, என் வாழ்க்கையில் நேராக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன், சரியாக தான் கடந்து போகிறேங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தா என் நீதி என்ன பிரதர்? அது கந்தையாக இருக்குது. என் பரிசுத்தத்தை எந்த அளவில் நான் சொல்லுவது? அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தா என்னுடைய ஊழியம் என்ன? அது ஒன்றுக்குமே உதவாது. ஊழியமே செய்யாத இன்னொரு பாஸ்டரோடு ஒப்பிட்டு பார்த்தா நான் பெரிய ஊழியக்காரன். என்ன பிரதர் ஊழியமே செய்யாத ஒரு ஊழியக்காரன்றீங்க? நம்ம இருக்கிறாங்க இல்லையா? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூப்பிடுற வீட்டுக்கு போவேன்பா. என் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தோடு ஒப்பிட்டா என்னையா ஊழியம் பண்ணியிருக்கோன்னு தோணும். அப்படி எண்ணத்தை கழிச்சிட்டோன்னு தோணும். என் இயேசு செஞ்ச மாதிரி செய்யலையேன்னு தோணும். அவர் செபிக்கும் போது வேர்வை நாளங்கள் வெளியே ரத்தம் வந்துச்சியா, எனக்கு வேர்வையே வரமாட்டேங்குதுன்னு தோணும். அவர் இளைப்படைந்தாலும் களைப்படைந்தாலும் ஓடிட்டே இருந்தாரியா அப்படின்னு தோணும். நான் அப்படி இல்லைன்னு தோணும். அப்போ அவரோடு ஒப்பிட்டு பார்த்த என்ன தோணும்? என்ன பலவீனம் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் என் தேவனுக்காக நான் நிற்கணும்னு தோணும், இல்லைன்னா படுத்துக்கணும்னு தோணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. தேவனாய் கர்த்தர் அழகாக தெளிவாக சொல்கிறார். அப்போ எப்படி என் வாழ்க்கையை நான் நேராக்குறது, என் வழிகளை எப்படி நேராக்குறது? வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற வேளைகளில் தேவன் நம்மோடு இடைபடுகிற காரியங்களை கொண்டு தான் என் வழிகளை நேராக்க முடியும். அப்போ வழிகளை நேராக்குவதற்கான தடை என்ன பிரதர்? பலவிதமான விக்கிரகத்தின் காரியங்கள். விக்கிரகத்தினுடைய சாயல், விக்கிரகத்தினுடைய வழிமுறைகள், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள். இதெல்லாம் என்ன செய்து பிரதர்? நான் கர்த்தருக்கு முன்பதாக என்னை நேராக்காமல் தடுக்கிறது. இப்போ யோசபாத் என்ன பண்ணாரு பிரதர்? விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கல, விக்கிரக தோப்புகள் அழிச்சாரு, எல்லாத்தையும் வெட்டி தூர போட்டுட்டு தன் வழிகளை எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராக்கும்படியாக முற்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால அவர் மீது வர இருந்த கடும் கோபம் தேவனாய் கர்த்தராலே நிறுத்தி வைக்கப்பட்டது. தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். நட்பு விஷயத்தில் தவறு இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன்டான்னாரு. அப்போ என்ன அர்த்தம் பிரதர்? அதே கொடுமையான நட்பை தொடரவா? கிடையவே கிடையாது. சரிப்படுத்தாமல் ஆசீர்வாதம் வரவே வராது. சிலருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவும் செய்யாது. என்னுடைய சொந்த பிரதர், என்னுடைய சொந்த அக்கா பிரதர், அண்ணன் பிரதர், நான் சொல்லுவேன், ஐயா உன் பிள்ளை கூட என் அக்கா மகன், அண்ணன் மகன் யாரையோ தங்க வச்சோன்னா அது உனக்கு எடுத்து குடிச்சு ஒரு ஆக்கிட்டு போயிடும். தங்க வைக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் ஒன்று இருக்கு இல்லையா? ரசிக்கப்பட்ட பிள்ளையான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவள் 10 பேரை லவ் பண்ணிட்டு இருக்கிறா, 11வது ஆளை பண்ணிகிட்டு இருக்கிறா. பிறகு வான் பிள்ளை எப்படி நடத்துவாவா? கோவம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? நாளை காலில் கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தால் தான் நான் ஊழியமே பண்ண முடியும். அண்ணன் ஜானண்ணன் கூப்பிட்றாரு கூப்பிடல, அதை பற்றி கவலையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயா அவள் 10 பேர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறா, வேறு ஸ்டைலில் இருக்குது. அவள் கூட என் பிள்ளை சேர்ந்தா அதுபடி தான் நடத்துவாள், அதுபடி தான் நடத்துவான். அவனுக்குள் இருக்கிற பழக்கங்கள் தீமை இல்லை என்பது போதிக்கப்படும். அதெல்லாம் இயற்கை என்று போதிக்கப்படும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு போதிக்கப்படும். அப்போ தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்லுகிற வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்பை சரிப்படுத்தலைன்னா கோபம் வரும். கர்த்தருடைய கடுங்கோபம் வராமல் தேவன் தவிர்த்ததற்கான காரியம் என்னன்னா, யோசபாத்து எப்பொழுதும் தன் வழிகளை நேராக்கிட்டே இருப்பான். உத்தமனுடைய தன்மை என்ன பிரதர்? அவன் தனக்குள் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து சரி செய்து கொண்டே இருப்பான். என்ன குறை இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து கொண்டே இருப்பான். இதுதான் குறையா? அப்போ சரிப்படுத்தணும், இதை சரிப்படுத்தணும், இதை சரிப்படுத்தணும். என் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கிறதோ, தேவன் எதையெல்லாம் சுட்டி காட்டுறாரோ அதில் தன்னை நேராக்கும்படியான எண்ணம் உள்ளவன் தான் உத்தமன். அவன் சில நேரம் பாதம் மாறினாலும் கர்த்தர் அவனை மன்னிப்பார். அதான் அந்த பகுதியில் சொல்லப்படுவது. உத்தமனுடைய குணம் என்ன பிரதர்? யோசபாத்தை எப்படி தேவன் உத்தமனாய் பார்த்தாரு? உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு எப்படி சொன்னாரு? நீ திடமனதா இருந்து காரியத்தை நடத்தன்னு ஏன் சொன்னார்னா, அவன் கர்த்தருக்கு முன்பதாக தன் வழிகளை நேராக்குறவன். கர்த்தர் என்ன சொல்லான்னு பார்க்கணும். யோராமுடைய அப்பா தான் உசியா ராஜா.
வேத வசனம் சொல்லுது யோதாம் அவங்க அப்பா செய்த செம்மையானவைகளாம் செய்தான், ஆனா ஆலயத்துக்குள்ள பிரவேசியாது இருந்தான்னு போட்டிருக்கும். இப்ப சர்ச்சுக்கே போலியா பிரதர்? இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது தேவனுடைய ஆலயத்தை வாசல்களை உயர்ந்த நிலையில அவன் அவ்விதமாய் அவன் அதை கட்டினான்னு போட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் மேல் அன்புள்ளவன் தான். ஆலயத்துக்குள்ள பிரவேசியாது இருந்தான்னா என்னன்னா, அவங்க அப்பா ஆலயத்தில் போய் பண்ண பந்தாலாம் அவன் பண்ணலைன்னு அர்த்தம். உசியா பலப்பட்ட போது தனக்கு தானே கேடு உண்டாக்கும்படி அவன் இருதயம் மேட்டுமையாகி அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுக்காத வேலையை போய் செய்யும்படி போனான். கர்த்தர் கொடுக்கணும் தேவ சமூகத்தில். நல்ல விலையை கொள்ளுங்க. எல்லாரும் ஊழியக்காரர் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாரும் ஊழியக்காரங்க தான். காலையில் எடுத்து ஆன் பண்ணிடுவான். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிற வார்த்தை என்ன வேணும் ஆரம்பிச்சிருவான். இப்போ வேத வசனம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது? அழகாய் தெளிவாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். உத்தமனுக்குரிய குணமாகிய உன்னை நேராக்குற விஷயத்துல, கர்த்தருக்கு முன்புதாய் நேராக்குற விஷயத்துல தெளிவா இருந்தானா கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். எங்கே நான் சொல்றேன், குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் குறையை சரிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதுவரை பிரதர் அப்படி சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கும்? 100% நான் சொல்லுவேன், சாகிற வரை நம்ம குறையை நம்ம சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று தவறாக தோணும். தவறாக தோணாததெல்லாம் ஒரு 5 வருஷம் கழித்து வேதத்தை வாசித்து ரகசியங்கள் அறிஞ்ச பேர் ஆமாம் நம்மகிட்ட இருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியம் தவறு தான் என்பது நமக்கு தோணும். அப்போ என்ன செய்யணும்? நேராக்கிட்டே வரணும். இங்கே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இன்னொருத்தரோடு ஒப்பிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக எல்லா நிலைகளும் வாழ்வதற்கான உத்தமத்துக்கு நேரான தன்மைகள் உண்டாகும். 3வது பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் இப்பொழுது. யாராவது ஒருவர் 4ஆம் வசனம். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். ஒரு ராஜா அவர் நினைச்சா உத்தரவுகளின் அடிப்படையில் எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும் இல்லையா? ஆசாரியர்களுக்கு உத்தரவு போடலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உத்தரவு போடலாம், தேசமெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவின்னு சொல்லலாம், அல்லது எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா எல்லாரும் சிறைச்சேதம் பண்ணப்படுவீங்கன்னு சொல்லலாம், இதனை ஏற்றுக்கொண்டாதான் இந்த நன்மைன்னு சொல்லலாம். உத்தரவின் அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தினுடைய அந்த அடி கரும்பு வர ருசிப்பாங்க. சிலருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தவே தெரியாது. அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாம பேந்த முழிப்பாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தா அவர் அதிகாரத்தை கொண்டு சில காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா பைபிள் வசனம் சொல்லுது எருசலேமில் இருந்து பெயர்சபா வரைக்கும், பெயர்சபாவில் தொடங்கி நாடு முழுவதும் அவரே பிரயாணப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கர்த்தருடைய இருதயத்துக்கு நேராக திருப்பினான் வசனம் சொல்லுது. அவன் ஏன் அறிவிக்கணும் பிரதர்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது எதன் அடிப்படையில் பிரதர்? அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். இப்போ நம்முடைய அந்த மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய இந்திய தேசத்தில், அதில் சில கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால சில வேதாகம கல்லூரியில் படிப்புற டிகிரி எல்லாம் அங்கே வேல்யூ அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு. நாகாலாந்து அந்த மாதிரி சில ஸ்டேட்டில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பைபிள் காலேஜில் நாகாலாந்து பிள்ளைங்க நிறைய படிக்கும். இப்போ ஆண்டவர் மேல் அன்பு கொண்டா பிரதர்? இல்லை, அதை படித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அரசு வேலை கிடைக்கும். ஒரு விழுப்புரத்தில் ஒரு பாஸ்டர் உண்டு. அவங்க சபையில் துவக்கத்தில் சில நாட்கள் நாங்கள் ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் ட்ரக் அடிக்டாக மாறிட்டான். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எப்படியாவது இழுத்துட்டு வர நினைப்பார், அவனுக்காக போராடிக்கிட்டு இருப்பார், ஜெபிக்க சொல்வார். அப்போ எப்படி அவன் ட்ரக் அடிக்டாக ஆனான்னொன்னே அவர் சொன்னார், இல்லை பிரதர் அவன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான், எப்படி மாறினான்னு கேட்கும்போது சொன்னார், பைபிள் காலேஜில் இருந்துன்னாரு. நான் பேரே சொல்கிறேன், ஒய்வாமிலிருந்து கற்றுக்கிட்டான்னாரு.
அப்போ ஏன் பிரதர் அங்கே படிக்க வச்சிங்கன்னு அவர் சொன்னார், இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அந்த கல்லூரியில் எல்லோரும் படிப்பாங்க. அதனால் நான் நினச்சேன் என் பிள்ளை பைபிள் காலேஜ் முடித்த உடனே இந்தியா முழுவதும் என்ன செய்வான், நல்லா ஊழியம் பண்ணுவான்னு நினச்சேன். நல்ல விளைக்கணும் ஊழியம் பண்ணுவான்னு நினச்சேன், அதனால் சேர்த்தேன். ஆனால் அங்கே வந்தவெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு வரலையே. அவன் டிகிரிக்கு தானே வந்தான், அவங்ககிட்ட எல்லா பழக்கம் இருந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். எல்லா பழக்கம் இருந்து கடைசியில் கொஞ்சம் மனமாறி உள்ளே வந்த நேரத்தில் விபத்தில் மறிச்சு இன்னைக்கு இறந்தும் போனான். என்னங்க இதான் விலங்குதான் நான் சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவே அதிகாரத்தின் அடிப்படையில் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது யோசபாத்தினுடைய திட்டம் அல்ல. அன்பின் அடிப்படையில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக அவரே பிரயாணமாய் போய், அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. பிரயாணம் அந்த காலத்தில் ரொம்ப எளிதானதல்ல. கடந்த 3 வாரத்தில் நான் 6800 கிலோமீட்டர் கார் மட்டும் ஓட்டியிருக்கேன் 3 வாரத்தில். எனக்கு பிரயாணம் ஈஸி தான், ஓட்டுறது கஷ்டம் தானே. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆதி காலத்தில் பண்ணப்பட்ட பிரயாணம் மாதிரி அந்த பிரயாணம் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. நார்த் இந்தியா போகிறோம், ஒரு காலகட்டத்தில் நார்த் இந்தியா ஊழிட்டு போனால் ட்ரெயினில் போவோம், 3 நாள் வரைக்கும் ட்ராவல், அப்புறம் திரும்ப 3 நாள் ட்ராவல், 10 நாள் ஆகும். இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் வரோம், 3 நாள் சேவ் ஆகுது. தப்பாக பிரதர்? தப்புலாம் கிடையாது. அந்த 3 நாள் வேற ஒரு ஊழியத்தை செய்கிறோம். பிரயாணம் ஈஸியாக இருக்குது. அன்னைக்கு பிரயாணம் எப்படி இருந்துச்சு பிரதர்? அப்போது நம்ம பார்த்த பழைய மிஸ்டரிகள், இப்போ இருக்கிற மிஸ்டரிகளில் பழைய மிஸ்டரிகளுடைய ட்ராவல் எப்படி இருந்துச்சு பிரதர்? அது கடினமாக தான் இருந்துச்சு. அவள் கடினப்பட்டு ட்ராவல் பண்ணாங்க. வெளிநாடுகள்லேருந்து எப்படி வந்தாங்க பிரதர்? அவங்க ஃப்ளைட்டில் வரல, கப்பலில் வந்தாங்க. போய் சேருவோமான்னு தெரியாது, வழியில் என்ன நடக்குன்னு தெரியாது, மறிப்புமான்னு தெரியாது, வீட்டுக்கு தகவல் சொல்ல முடியுமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் வந்தாங்க ஒப்பு கொடுத்து. அப்போ யோசபாத்துடைய நாட்கள் எப்படி இருந்திருக்கும் பிரதர்? குதிரையிலே போனாலும் பிரயாணம் ரொம்ப டஃப்பு தான். தேவையான உணவுலிருந்து தேவையான குடிநீர்லேருந்து எல்லாத்துக்குமே சற்று கடினம்தான். புரியுதா புரியலையா? ஆனால் பிரயாணப்பட்டார். யார் பிரதர்? ராஜா. பழைய ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க பிரதர்? அவங்க சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாங்க. இந்த புறம் அந்த புறம் சாமரம் வீசுவதற்கு யார் இருப்பாங்க பிரதர்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ராஜா உட்காந்துருப்பார். இந்த பக்கம் அந்த பக்கத்துலேயே சாமரம் வீசுறதுக்கு பெண்கள்லாம் நிற்பாங்க. பெரிய இதை வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்படியே குளுமையாக இருப்பார். ராஜஸ்தான் ஜோத்பூர் அரண்மனைக்கெல்லாம் போனீங்கன்னா, ஜெய்ப்பூர் அரண்மனைக்கெல்லாம் போனீங்கன்னா 2 அரண்மனை இருக்கும் ஆப்போசிட்டில். குளிர்காலத்திற்கு ஒரு அரண்மனை, வெயில் காலத்துக்கு ஒரு அரண்மனை. ஒரு அரண்மனைக்குள்ளே போனீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், இன்னொரு அரண்மனைக்குள்ளே போனால் சூடாக இருக்கும். இப்போ இருக்குது. ராஜாக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் யோசபாத் ராஜா அப்படி இல்லை, பிரயாணமாய் போனார். எதுக்கு பிறகு? சுவிசேஷம் அறிவிக்க. ஐயா, மொபைல் ஃபோனில் ஊழியம் செய்யப்படுறது ஊழியம் இல்லை, களத்தில் நிற்கணும், களத்தில் போய் நிற்கணும், அது பேர் தான் ஊழியம். இங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதுனால ஊழியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜானன் சாட்சி சொல்லும்போது, நான் மொபைல் ஃபோனில் இந்த ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை கொண்டு தேவனாய் கர்த்தர் என்னை ரட்சித்தாருங்கிற சாட்சியை நான் இதுவரை கேட்கல. ஏட்டு சுரைக்கையாக இருக்க முடியாது. ஊழியம்னா அங்கே களத்தில் நின்று போராடுகிறதா ஊழியம். களத்துக்கு பக்கம் எப்படி ஊழியம் செய்கிறது பிரதர்? வீட்டில் உட்காந்துக்கிட்டு. அப்போ எனக்கு ஒரு நண்பர் உண்டு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்தார். வந்து பிரதர், இப்போ எனக்கு ரொம்ப அந்த பழைய பாரம்பரிய அரசியலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், எலெக்ஷன் போன்ற காரியத்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, நான் மனம் திரும்பிட்டேன். இப்போ ஆண்டுக்காக கர்த்தர் வழி திறந்த இடங்களில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், வாரந்தோறும் உனக்கு வாய்ப்பு தரேன். தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 80 சபைக்கு மேலே நாங்கள் உருவாக்கின சபை இருக்குது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்குது கிராமங்களில். வாரந்தோறும் உனக்கு வாய்ப்பு தரேன், கார் எடுத்துகிட்டு போ, பெட்ரோல் டீசலுக்கு காசு தரேன். போயிட்டு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு யார் வந்தா, எவ்வளோ பேர் வந்தாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, ரிப்போர்ட்டை மட்டும் ஏன்ட்ட கொடு. வாரந்தோறும் நீ ஒரு ஆலயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்டு நீ சுற்றி வரக்கு 2 வருஷம் ஆகும். அந்த மாதிரி எனக்கு நான் ஊழியம் எல்லாம் தரேன். உடனே சொன்னால் அது எனக்கு ரொம்ப கஷ்டம்னா. இப்போ என்ன நினைக்கிறேன்னு, உங்கள் சர்ச்சில் மடிப்பாக்கத்தில் இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும்ண்ணா. இங்கே இடம் இல்லை, எனக்கே வேலை என்ன இல்லை,
இங்கே நானே இப்படியாக தான் இருக்கிறேன், அதனால் இங்கே ஒன்றும் வேலை இல்லை. வேலை வேணா சொல்லி அங்கே அனுப்புகிறேன். ஆனால் என்ன பிரதர், கார் இருக்கா? இருக்குது. பெட்ரோல் போடுற காசு தரேன்றான் ஒருத்தன், டீசல் போடுறேன்றான் ஒருத்தன். ஆனால் எந்த கிராமத்துக்கும் எந்த சபைக்கும் பிரசங்கம் பண்ண போக இஷ்டம் இல்லை. ஏன்னா உடம்பு வலிக்குது. எங்கள் ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கறி வலிக்குது. கறி வலிக்குது. ஏன் பிரதர்? அதை போட்டு அலைஞ்சிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு அப்போ நாங்கள்லாம் எப்படி ஓடுறோம்? எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் எல்லாம் இருக்குது. விட்டுட்டு தானே ஓடுறோம், விட்டுட்டு தானே பிரயாசப்படுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம் பிரதர்? அப்போ உடம்புல பிடிக்காதா? பிடிக்க தான் செய்யும். எனக்கெல்லாம் இருக்கிற பலவீனத்துக்கு நான் போகவே முடியாது. ஹார்ட் ப்ராப்ளம், தீராத ப்ராப்ளம் இருக்குது. போன இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் மட்டும் விருதுநகர் ஹாஸ்பிட்டலு, திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலு, நாகர்கோவில் ஹாஸ்பிட்டலு எல்லாம் ஊழியத்துக்கு போனதில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வந்திருக்கிறேன். ஊழியத்தை நிறுத்தலையே, ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் பிரதர் ஓடுறோம்? ஓடுவோம். அப்போ பிரதர் என்ன இஷ்டம்? எனக்கு அப்படியே சொகுசாக வந்து நான் எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கறி வலிக்கும், எனக்கு கொஞ்சம் உடம்பு பிடிக்கும், நான் சொகுசாக நின்று அப்படியே வந்து உங்கள் சர்ச்சில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அடித்து முளைக்கி எல்லாரையும் அப்படியே அனல் கொண்டு எலும்பு பண்ணிடுவார். 4 இடத்துக்கு போறதுக்கு உனக்கு உடம்பு வலிக்குது, உன் பேச்சை கேட்டு எங்கே அனல் வரும்? அனல்லாம் வராது. கர்த்தருடைய கிரியெல்லாம் நடக்காது. யோசபாத் ராஜா ஒரு நாட்டுக்கு ராஜா, ஆனால் பிரயாணமே புறப்பட்டு போனார். அதில் எவ்வளவு கடினம் இருந்தாலும் போனார். தனக்கு இருக்கிற பவரை வச்சுக்கிட்டு அவர் ஊழியம் பண்ண நினைக்கல, உத்தரவின் அடிப்படையில் ஊழியம் பண்ண நினைக்கல. அவரே போனார், அவரே ஜனங்கள் நேசித்தார், அவரே சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை கர்த்தரை நோக்கி திருப்பினார். வசனம் சொல்லுது, அவன் தான் உத்தமன், அவன் தான் உத்தமன். இயேசுவே இயேசுவேன்னு சொல்றவங்கள ஆண்டவரையும் ரத்தத்தினால என்னை கழுவுன்னு ஜெபிக்கிறவல்ல, இவன் தான் உத்தமன். அதனால கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் துணை நிற்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ திடமனதா இருந்து காரியத்தை நடத்தி உனக்கு துணை கர்த்தர் நிற்பார்னா இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குதான்னு தெரியணும். இந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள இருக்குதான்னு தெரியணும். எவ்வளவு கடினப்பட்டாலும் தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கிற அந்த குணாதிசயம் வெளிப்படுதா என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. அப்ப நம்ம உத்தம லிஸ்ட்ல வர்றோமான்னு தெரியும். பிரதர் எனக்கு அழைப்பு இல்லை, நான் ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னா யாராவது உண்மையாய் ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஊழியத்தை செய்யுங்க. கொஞ்சம் உழைப்பை கொடுங்க, 2 துளி வேர்வையாவது தேவனுக்காக சிந்துங்க. அவன் தான் உத்தமன். தேவனாய் கர்த்தர் அவனை எடுத்து நடத்துறார். அப்படிதான் யோசேப்புடைய காரியத்தில் பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். 9ஆம் வசனம், அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பேசினேன் ஆண்டவர். உத்தமன் கர்த்தருக்கு பயப்படுவான், அவன் எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துவான். எச்சரிக்கைனா என்ன பிரதர்? ரொம்ப கவனமா இருப்பான். தன் வாழ்வில் என்னென்ன காரியத்தில் தீமைகள் இருக்குது என்பதை ரொம்ப கவனித்து ரொம்ப கவனமாக நடந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்போ எப்படி உத்தம இருதயத்தோடு நடந்து செய்ய வேண்டியது என்ன, உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவனாய் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சந்ததிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரர் இடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் நல்லா கவனிங்க. நேரஸ்தர்னு பாசிட்டிவா நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு துரோகிகளாய் மாறாதபடிக்கும் என்பதுதான் அதோடைய அர்த்தம். கர்த்தர் சொன்ன கட்டளைகள் காரியங்களை ட்ரெஸ்பாஸ் பண்ணாதபடிக்கும், ஆங்கில வேதாகத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் தான் அது. நேரஸ்தர் ஆகாதபடிக்கும் உங்கள்
மேலும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? உத்தமன்னா தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் துரோகிகளா மாறுவாங்களோ அதை அவன் எச்சரிப்பான். கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீ எச்சரிச்சிட்டனா நீ கர்த்தருக்கு துரோகியா மாற மாட்ட. எங்க வேலை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். உங்களை வச்சு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நினைச்சாதான் எங்களுக்கு ஜீவனை தர முடியும், பலன் தர முடியும், ஊழியத்தை தர முடியும், எங்களை ஆஸ்வதிக்க முடியும். உங்களை கொண்டு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் சொல்லுவார், எப்பா எப்போ பார்த்தாலும் உங்களை வச்சு எனக்கு ஒன்றும் இல்லைன்னே பிரசங்கம் பண்ணால் நீ எங்கேருந்து வாழ்க்கையில் விளங்குவேன், உங்களால் தான் ஊழியம் நடக்குதுன்னு சொன்னாதான ஒரு பிணைப்பு வரும் பாரு. எனக்கு பிணைப்பே வேண்டாம். யார் கர்த்தர் சொல்றார், எச்சரிச்சது. நீ எச்சரிச்சா நீ துரோகியா மாற மாட்ட. இல்லைன்னா கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், நீ என்ன வைக்கிட்டு போயிட்ட, நீ சொல்ல வேண்டிய சொல்லாம போயிட்ட. இந்த வாய்ப்பு உனக்கு நான் கொடுக்கப்பட்டும் நீ என்னுடைய காரியத்தை உரைக்காம நீ அவர்களை சமாதானப்படுத்தும்படி அவர்களை ஒருவேளை நடத்தும்படி நீ கடந்து போயிட்டேன்னு கர்த்தர் ஏன் மேலே கோபப்படுவார். இப்போ சொல்லி முடிச்சுட்டு போயிட்டோமா நிம்மதியாக தூக்கம் வரும். இல்லைன்னா ராத்திரி குடஞ்சி எழுப்பி கேட்பார், எப்பா அது சொன்னியா, இதை சொன்னியா, இது உனக்கு உணர்த்தப்பட்டு நீ சொன்னியா என்றெல்லாம் தேவனாய் கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மகிட்ட கேள்வி கேட்பார். இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோன்னா இப்போ நாங்கள் ஃப்ரீ. அதுதான் சொல்கிறார், எச்சரிச்சது. கண்டிப்பாக அந்த ஆலோசனைகளை சொல்லு. அவர்கள் கர்த்தருக்கு துரோகிகளாய் மாறாதபடி அவர்களை எச்சரி. அப்படின்னா நீ துரோகியா இருக்க மாட்ட, நீ தேவனுக்கு துரோகியா இராதபடி உன் வாழ்க்கையை நீ காத்து கொள்ளுவ. இது அனைத்து உத்தமருக்குடைய குணமாக இந்த பர்டிகுலர் அதிகாரத்தில் மட்டும் தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜா கூட தேர்ந்து போகும்போது வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ராஜா சொன்னார், எப்பா நீ என்ன மாதிரி அங்கே சிங்காசனத்தில் அந்த ரதத்தில் ஏறி வா, நான் வேஷ மாதிரி உள்ள போறேன்னாரு. சத்துரு கையில் அகப்படாம ஜஸ்ட் மிஸ் ஆனார். வேத வசனம் சொல்லுது 18ஆம் அதிகாரத்தில் ஜஸ்ட் மிஸ் ஆகிறார். கர்த்தர் ஏதோ அவருக்கு ஈவாய் கொடுத்தனால உயிரோட திரும்பி வந்தார். அங்கே இஸ்ரவேலின் ராஜா அழிக்கப்பட்டான். தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவாக சொல்ற வார்த்தை என்னன்னா, ஐயா தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உத்தமனுக்கு உண்டான குணம் இதுதான். கொஞ்சம் நீ யோசி, உன் நட்பு யாரோடன்னு யோசி, நீ விட வேண்டிய நட்பு யார்கிட்ட இருக்குதுன்னு யோசி, யாருடைய உறவு உனக்கு தேவையற்றதுன்னு கர்த்தர் சொல்றார் என்பதை கொஞ்சம் கவனி. அதை விட்டு விலகுவதற்கான காரியத்தை உனக்குள்ள உருவாக்கிக்க. தேவனிடத்தில் எப்பொழுதும் உன்னை நேராக்கத்தக்கதாக நீ கர்த்தருடைய சமூகத்தையும் தேவனுடைய காரியத்தை நாடு. காலையிலிருந்து நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய எங்கே நான் சொல்கிறேன் வாக்குத்தத்தெல்லாம் வந்துச்சு. அதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது. பார்த்தீங்க, ஆனால் ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. அதே சமயம் காலையில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசுவது என்னன்னு கேட்டு ஜெபம் பண்ணி இந்த பைபிளை திறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கும். என்ன வார்த்தை கொண்டு தேவன் இடைப்பட்டார். இப்போ உட்காந்துருக்கிறதுல பாதி பேருக்கு காலையில் உங்கள் சர்ச்சில் என்ன பிரசங்கன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது. நான் ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், அப்படி தான். அவர் சொன்னார், பண்ணுன்னு அவருக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்னாரு. ஏன்னா பண்ணால் அப்படி பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, பாதி பேர் தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இன்னைக்கு காலையில் உங்கள் சபையில் நடந்த பிரச்சனை என்ன, காலையில் எல்லோரும் ஆராதனைக்கு போயிருப்பீங்க நம்புகிறேன், சரியா? என்ன பிரசங்கம் நடந்துச்சு, சரி ரைட்டு. அதில் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வருது, இவரை பற்றி பேசினார் அப்படின்னு ஒன்று ஞாபகம் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுனது என்ன, உங்களை நேராக்கும்படி சொன்னது என்ன, உங்களிடத்தில் இருக்கிற குறையாக தேவனாய் கர்த்தர் சுட்டி காட்டியது என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது. அப்புறம் எங்கேருந்து நேராக்கிறது? அப்போ எப்படி நேராக்க முடியும்? காலையில் எழும்பி ஆண்டவரே நீர் என் கூட பேசும், நான் என்கிட்ட என்னென்னலாம் குறை இருக்குது, நான் நேராக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பைபிளை திறந்துருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட என்ன பேசுகிறான்னு ஞாபகம் இருக்கும். இந்த ஃபோனை எவ்வளோ வச்சுக்கிட்டு மல்லடிச்சிங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் உங்களுக்கு ஞாபகம் வராது. எதை குப்பையில் போட்டுட்டு ஓரமாக போட்டுட்டு என்ன பண்ணணும் பிரதர்? வேதத்திலேருந்து தேடணும். வேதம் கிளிய குப்பையாக மாற என் பைபிள்லாம் எப்படி இருக்கு பாருங்க.
மாற மாற உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த அளவு நம்ம என்ன பண்ணுறோம் பிரதர், அதை யூஸ் பண்ணி எத்தனை பிரதர் மாற்றுறது? வருஷத்துக்கு 2 பரவாயில்ல, ஆனாலும் அது அப்படியே மாறிட்டே இருக்கணும். நான் பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த வேதத்துலேருந்து ஒரு 2000-3000 பிரசங்கிட்ட பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் ஓரளவு ஒரு 75% நமக்கு தெரியும். ஆனால் இதில் நான் பிரசங்கம் பண்ணி நோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அடுத்த முறை நான் ஆயத்தமாக உட்கார்ந்தேன்னா ஒரு புது பைபிள் இருந்தால் நான் எடுத்து ஆயத்தமாவேன். நான் நோட் பண்ணியிருக்கிறதையும் எனக்கு நான் பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் கர்த்தர் புதுசாக பேசுவார். இல்லைன்னா எல்லாம் எழுதி வச்சதை பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்போ என்ன பிரதர், அப்போ நோட் பண்ணாத, மார்க் பண்ணப்படாத ஒரு பைபிளை தூக்கி அதிலிருந்து ஒரு புதிய அதிகாரத்தை திறந்து அதிலிருந்து நான் ப்ரிப்பேர் ஆனேன்னு வைங்க, கர்த்தர் என் கூட நினைச்சுவார், பேசுவார். அப்போ நீங்கள் காலையில் ஆராதனைக்கு செல்லும்போது, ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு நீ பேசுன்னு நல்லா ஜோம் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கர்த்தர் பேசியிருப்பார். அங்கே பேசுனது உங்களுக்குள்ளே இடைப்பட்டிருக்கும். நம்மளே அவசர அவசரமாக கிளம்பி ஆமீன் போடும்போது போகிறது ஒரு கூட்டம், காணிக்கை போடும்போது போகிறதுக்கு ஒரு கூட்டம், பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் போகிறது கேட்குறதுக்கு ஒரு கூட்டம். விதவிதமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இல்லையா? சரியான நேரத்துக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிற கிறிஸ்தவங்க 30% இருப்பாங்க ஒவ்வொரு சபையிலும். அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. கர்த்தர் பாட்டு மூலமாக பேசுவார், ஆராதனை மூலமாக பேசுவார். சரிங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வாரா? பாட்டு வேலையில், ஆராதனை வேலையில் அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்கும். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. பிரசங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? இப்போ பாஸ் எப்படியும் போட்டு அருன்னு அறுத்துக்கிட்டு இருப்பார். அஸ்வன் பாஸ் இப்போ தான் சங்கீதம் வாசிக்கிட்டு இருப்பார். இப்போ தான் ஆராதனை போயிட்டுருக்கோம். ஒருவேளை இந்த கூட்டத்தை வச்சுட்டா இப்போ தான் மிஷினரி தாட்டு போயிட்டுருக்கோம். முடிச்சுவிடும், எல்லாம் முடிட்டு. பிரசங்கம் எப்படி 8 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. புதுசாக எங்களுக்கு தான் மறந்துடும். போனோட எத்தனை முறை கொடுத்தாங்கன்னு தெரியாமல் நாங்கள் 7 மணிக்குள்ளே வேகமாக ஓடி வருவோம். 8 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. சரி, அப்போ போய்க்கலாம். அப்போ தான் பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு முன்னாடி கர்த்தர் இடைப்படுவது, தேவனாய் கர்த்தர் பேசுவது, பாட்டு வேலையில் இறங்குவது, ஆராதனை வேலை இறங்குவது எல்லாம் மிஸ்ஸிங். 18 வருஷம் கூணி இயேசு வரும்போது இருந்தால் அற்புதத்தை பெற்றுக்கிட்டா. இயேசு திடீர்னு ஒரு நாள் தானே வந்தார். அன்னைக்கு வராமல் இருந்திருந்தான்னா அவளுக்கு என்ன நடந்திருக்காது? இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிச்சோன்னா நம்ம வழியை நம்ம நேராக்கிடுவோம். இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். கர்த்தருக்காக நீங்கள் இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் ராஜா அவரே ட்ராவல் பண்ணி போய் சுவிசேஷம் அறிவித்தார். இந்த கேள்வி நான் யார்கிட்ட வைப்பேன் தெரியுமா? எனக்கு ஃபோனில் அப்பப்போ தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் வைப்பேன். போன முறை வரும்போது கூட உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது. அடிக்கடி ஃபோனை போட்டு ஆண்டவரே அண்ணே இதுக்கு ஜோம் பண்ணுங்க, அதுக்கு ஜோம் பண்ணுங்க, இதை குறித்து ஆண்டோட சித்தண்ணே, அதை குறித்து ஆண்டோடைய சித்தன்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன். பிரோஜனம் இல்லாத தொல்லையாக இருந்துச்சுன்னு வைங்களேன். உடனே அப்புறோடைய பொறுத்து பார்த்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு, அக்கா சிஸ்டர் இதுவரை நீங்கள் ஆண்டுக்காக செஞ்சுருக்கிறது என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பிறகு எனக்கு ஃபோனே வராது. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க இப்படியே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணே எங்கள் ஹஸ்பண்ட் கம்பெனி வச்சுருக்கா, அதை மாற்றட்டுமா போட்டுமா, நான் கவுன்சிலிங்கில் எந்த ஊரை கேட்பது, எது எனக்கு கிடைக்கும், ஆண்டோடைய சித்தனை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர் 2 வருஷம் கழிச்சு இதே கேள்வி கேட்டேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஃபோனே வரல, 1 வருஷமாக. அப்போது 1 வருஷம் கழிச்சு அந்த அக்கா லைனில் வந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அப்போ நான் யோசிச்சேன், இந்த முறை நேராக கேட்கணும், கர்த்தருக்காக செஞ்சது என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அக்கா வேங்கை வாசல் ஒரு பெரிய சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய தேவை எனக்கு இருக்குது, அதுக்கு ஏதாவது உங்களால் முடிந்தது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அதுக்கு பிறகு ஃபோனே வராது. நான் ஃப்ரீயாக இருக்கேன். வந்து கேட்டு வார்த்தையை கேட்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் காரியத்தை கர்த்தர் நடத்த சொல்லிட்டாரு. நடத்தலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். பொண்ணு பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். மாப்பிள்ளை பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். கர்த்தர் நீ நடத்துன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழும்பி போயிட்டு செருப்படி வாங்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டு வீணாக போயிட்டேன். உத்தமனாக இருக்கிறதுக்கு மாறிக்கிடுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். உத்தமனுடைய குணை என்ன? ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்பதை முடிவு பண்ணுங்கள். சரீர அளவில் எப்படி ஆண்டர் செய்ய முடியும்? தங்கள் ஆஸ்திகளால், தங்கள் சரீர பலத்தால், தங்களுடைய நேரத்தால் 3 வகையில் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். 3 வகையில். சிலர் பார்த்திங்கன்னா பலத்தை கொடுப்பாங்க, நேரத்தை கொடுப்பாங்க, ஆஸ்தியை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சிலர் ஆஸ்தியை கொடுப்பாங்க, தன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. வேணா வாங்கிட்டு போ,
வேற எதுக்கு என்னை சீண்டாத. கர்த்தர் சொல்றாரு, வாசினால, உன் சரத்தால, உன்னுடைய நேரத்தால் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணு. இந்த மூன்றின் அடிப்படையில் நீங்கள் என் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் என்ன, மெனக்கெடுவது என்ன, பிரயாசப்படுவது என்ன, அதற்காக செலவழிக்கப்படுகிற உங்கள் சரீர உழைப்பு என்ன, நேரம் என்ன. ராஜாவாக இருந்தாலும் அவர் நேரம் செலவழித்து சரீர உழைப்பை செலவழித்து டிராவல் பண்ணி போனார், பிரயாணப்பட்டு போனார். பெயர்சபா துவக்கி எருசலேம் வரைக்கும் அவருடைய ஊழியங்கள் மகா மேன்மையாக இருந்தது. இதெல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இது தேவன் விரும்புவது. இதிலே உங்ககிட்ட குறை இருக்கிறது என்பதை நேரடியாய் எச்சரிக்கை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு துரோகியா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உத்தமனுடைய பண்பு. அதுக்கு நேரம் ஒப்பு கொடுங்க. இருதயத்தை தருங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசினார்னா உங்கள் பிடிவாதம், உங்கள் காரியம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. தூக்கி போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உறவு, இந்த நட்பை நான் கலைஞ்சு போட நான் விரும்புகிறேன். நான் எப்பொழுதெல்லாம் இந்த குறிப்பிட்ட நட்போடு உறவோடு என்னுடைய உரையாடல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பாவத்தினுடைய விதை எனக்குள்ளே விதைக்கப்படுகிறது. என் விசுவாசம் கெட்டு போகிறது. அவிசுவாசத்தில் நிரம்பினவளாய் நான் மாறி போறேன். ஒரு விஷயம் சிந்திப்பீங்களா? நீங்க யார் கூட நெருக்கமா இருக்கிறீங்க, யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறீங்க, யார் கூட அதிகமா பேசுறீங்க, யார் கூட உங்களுடைய ஸ்னாப்சாட்ல, இன்ஸ்டால, உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த சாட் யார் கூட இருக்குது? அதுல தேவன் விரும்பத்தக்கது இருக்கிறதா? கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படத்தக்க காரியம் அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறதா? நீ மறைவா இருக்குன்னு நினைக்கலாம். பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறேன், பெற்றோருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, அதை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஆண்டவரே, ஒருவேளை கர்த்தர் உங்ககிட்ட உணர்த்தினார்னா அந்த குரூப்ல இருந்து, அந்த நட்பில் இருந்து, அந்த உறவில் இருந்து உன்னை விடுவிச்சுக்க கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். நீ துணிந்து திடமனதா இருந்து நடத்துகிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். உன் வாழ்க்கையை நேராக்கத்தக்கதாக, உன் வழிகளை நேராக்கத்தக்கதாக கர்த்தரை தேடத்தக்கவளாய் உன்னை மாற்றிக்க. கர்த்தருக்காக பிரயாசப்படு. என் தேவனுக்காக பிரயாசப்படு. பிரயாசப்பட்டு ஓடு. என் கர்த்தருக்காக உழைக்க ஒப்பு கொடு. ராஜாவா இருந்தும் யோசபாத் உழைக்க ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு ஒரு விஷயம் நினைச்சு பார்ப்பீங்களா? தேவனுடைய பலத்த கரத்துக்கு நேராய், தேவனுடைய பலத்த செய்களுக்கு நேராய் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, உண்மையோடும், உத்தம இருதயத்தோடும் மற்றவர்களை எச்சரித்து துரோகிகளாய் மாறாதபடி அவர்களை தடுக்க ஒப்பு கொடுங்க. நீங்க துரோகிகளாய் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உத்தமர்களாய் பார்ப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகத்தினுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. அவனுடைய எல்லா வழிமுறைகளையும் விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் உத்தமன் என்று உங்களை அழைத்து உங்களுக்கு துணை நின்று நீங்கள் நடத்துகிற காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். நீங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த வார்த்தைகளை உட்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு எந்தெந்த பகுதியில் நீர் அவளோடு இடைபெற்றிருக்கிறீரோ அதற்கெனராய் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க, அதற்கெனராய் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க, தகப்பனே உம்முடைய துணையை, உம்முடைய பலனை, உம்முடைய தயவை அனுபவிக்க தேவனே பலன் தான். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென்.